வணக்கம் தமிழின் உறவுகளே, நம்மோடு இணைந்திருப்பது கோகுலத்தூர் முன்னேற்ற கழகத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திலீப் அம்புநாட்டு காலாடியார். அண்ணே வணக்கம். வணக்கம் பழனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் நல்லாமண்ணே. சொல்லுங்க பழனி. ஆனா இப்ப தற்போது விசிகா உடைய தலைவருடைய கார் வந்து இன்னொரு ஒரு வாகனத்துல இருசக்கர வாகனத்துல மோதிச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பெரிய பேசு பொருளாயிருக்கு. அதை நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? என்ன கண்ணோட இதுல ஒரு சின்ன திருத்தம்ங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இங்க வந்து புரபகண்டா படுத்துறாங்க. அதாவது இல்லாத ஒரு விஷயத்த நடந்தது போல வந்து கட்டமைக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா பல வீடியோக்கள் வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் எல்லா சேனல்லையும் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்தாலே தெளிவா தெரியும், அந்த வீடியோவுக்கும் அந்த பைக்குக்கும் கிட்டத்தட்ட 1 மீட்டர் இடைவெளி இருக்கு. ஏன்னா அதுல 2 பேர் 3 பேர் போயிட்டு நடந்து அங்கிட்டு போறாங்க. அந்த காரை கிராஸ் பண்ணி நடந்து போறாங்க. இடைவெளி இல்லைனாக்க இடிச்சிருந்தாக்க அந்த அளவுக்கு இடைவெளி இருக்காது. இன்னொன்னு தெளிவா வந்து அவர் பைக்கை நிறுத்துறாரு, நிறுத்தி இப்படிதான் இறங்குறாரு. ஸோ அவர் இடிச்சிட்டாருங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அவர் மேல செலுத்தக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு பொய். ரெண்டாவது, இது எதுக்காண்டி இந்த வீடியோ இந்த செயல் வந்து எதுக்காக நடந்துச்சுன்னா, இந்த செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை பத்தி பேசினாங்க. இப்ப யாராவது விஜயை பத்தி பேசுறாங்களா? இல்ல. அந்த விஜயுடைய கரூருடைய சம்பவத்தை மறைக்கிறதுக்கு சோசியல் மீடியாவில இருந்து மக்கள்கிட்ட இருந்து அந்த செய்தியை அவங்கள மறக்கடிக்க வைக்கணும். அப்ப அதை விட வேற ஒரு விஷயத்த இங்க நடந்ததை காமிச்சாக்க அதை மறந்துடுவாங்க. இப்ப விஜயோட நியூஸை பத்தி யாருமே பேசுறது இல்லை பத்தியா. ஸோ இதுக்காக இங்க இருக்கக்கூடிய இந்த இடைநிலை சாதிகள் கூடவே இங்க இருக்கக்கூடிய பிஜேபின்னு சொல்லக்கூடாது, அண்ணாமலை, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். இது ஏன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து தற்செயலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது எதர்ச்சியா உள்ளவங்க எடுக்க கிடையாது. ப்ரீ பிளான்டா இவரை வர சொல்லி அவங்க இடிக்கிற மாதிரி இடிக்க வச்சு அதை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வீடியோவை செட் பண்ணி வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஆளை வச்சு செட் பண்ணி வீடியோ எடுக்கிறது எல்லாமே அண்ணாமலைக்கு கைவந்த கலை. ஸோ அவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் சொல்வது போல இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அண்ணாமலையோட இன்வால்மெண்ட் தான் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவர் தவறு பண்றாரு இல்ல ப்ரீ பிளானோட பண்றாங்க தவிர்த்து இடிச்சோ இடிக்கலையோ இடத்துல இறங்கி ஒரு விஷயங்களை வந்து, ஏன்னா அந்த நபரை வந்து தாக்கியிருக்காங்க, நம்ம விசிகா சார்ந்த ஆட்கள் தாக்குறாங்க. தாக்கும் போது அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நிறுத்தி இருக்கலாம்ல. ஏன்னா அவர் கொள்கை ரீதியா வந்து கட்டுப்படக்கூடிய ஆட்கள் தானே எல்லாருமே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் சார்ந்த ஆட்களோட வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கொள்கை ரீதியா வந்து ஒரு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்திருந்தாருன்னா அதை நிப்பாட்டிக்கலாம்ல. இல்ல, நீங்க சொல்ற கருத்துக்கே வர்றேன். முதல்ல அவரு அந்த காரை கிராஸ் பண்ணி போறாரு, திருமாவளவனுடைய வாகனத்தை கிராஸ் பண்ணி போறாரு. இந்த வாகனம் பின்னாடி போயிட்டு ஏறி இறங்குது. அவர் நிப்பாட்டி கீழே இறங்கி நின்று பாக்குற வரைக்கும் பின்னாடி உள்ள கார்ல இருந்து யாருமே இறங்க கிடையாது. அவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து இவருடைய வாகனத்தை நோக்கி வர்றாரு. நாங்க திரும்பவும் நீங்க அந்த வீடியோ இருந்தா எடுத்து பிளே பண்ணி பாருங்க. அந்த 2 வீடியோ எடுத்து பிளே பண்ணி பாத்தீங்கன்னா அவர் கீழே இறங்குற வரைக்கும் யாரும் இங்க இவருடைய பின்னாடி இருந்த கார்ல இருந்து யாருமே இறங்க கிடையாது. அவர் அங்க இருந்து வரும்பொழுதுதான் இவர் என்ன இப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. நீங்க திரும்பவும் அந்த இதை பிளே பண்ணி பாருங்க. அப்போ ஒரு ஒரு விஷயத்த நீங்க இங்க நோட் பண்ணணும். இப்ப அவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கார் கண்ணாடி ஏதாவது குத்தி உடைச்சிட்டாருனாக்க, ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்கனாக்க, ஸோ எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பாதுகாப்புங்கிறது கொடுக்கணும். ஆனா ஒருத்தர் பாதுகாப்பு இல்லாம போறாருங்கிறதுக்காண்டி அவரை வந்து வழிமறிச்சு என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல. இப்ப இது வந்து இவங்க திட்டமிட்டு இதை நம்ம மறிச்சு ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு திட்டத்தோட தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ அவர் வந்து தடுத்திருக்கலாமே நீங்க கேக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்னேன்னு சொல்றேன். இப்போ அவருடைய வண்டி வாகனம் வந்து முழு வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோர் கண்ணாடி க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் இப்ப கண்ணாடியை இறக்கி விட்டு எப்ப பண்ணாதீங்க, இப்ப வைக்காதீங்கப்பா அப்படின்னு ஏதாவது சொல்றாருன்னு வச்சுக்கவே, அதையே இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, அங்க பாத்தியா அந்த கண்ணாடி இறக்கி விட்டு இவங்களை அடிக்க சொல்றாரு அப்படின்னு மாத்தி விட்டுருவாங்க. கண்ணாடியை திறக்காம இருக்கும் போதே இவங்க வந்து திருமாவளவன் தான் நீங்க போயிட்டு அவனை அடிங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க.
ஒருவேளை கண்ணாடி இறக்கியிருந்தா என்ன நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க. அவர் அடிக்காதீங்கன்னு சொல்லி இருந்தாலும் இங்க பாருங்க அடிங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கட் பண்ணி அதை வேற மாதிரி மாத்தி இருப்பாங்க. அதற்கெல்லாம் இடம் கொடுக்கலங்கவும் அவங்களுக்கு வேற வழி இல்லாம இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால சோ இது முழுக்க முழுக்க ஒரு இவரை ஒரு வலையில சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இருக்க ஊடகங்களை. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இவங்க இந்த அந்த வீடியோ பாருங்க, கிளியரா இருக்கும், எந்த ஒரு ஷேக் இருக்காது, எந்த ஒரு குவாலிட்டி பிளர்ராக கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனலா ஒருத்தர் எப்படி வீடியோ எடுப்பாரோ அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த அளவுக்கு தெளிவா எடுக்கிறாங்கனாக்கா ப்ரீ பிளான் இல்லாம அவங்க எடுத்திருப்பாங்க. இதுல 7 பேர் பாத்தீங்கன்னா அதை சுத்தி 7 பேர் பாத்தீங்கன்னாக்கா இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த 7 பேர் யாரு? கூலிப்படையா? இல்ல, திட்டமிட்டு நீங்க 7 பேருக்கு இது பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்கா அப்படின்ட்டு நம்ம குற்றச்சாட்டுறோம். அங்க 7 பேரு அண்ணன் திருமாவுக்கு இது பண்ற அளவுக்கு அங்க என்ன இருக்குது? அவங்களை எதுக்கு அந்த திருமாவளவனுக்கு இந்த ஒரு நெருக்கடி உண்டு பண்ணணும்? அதாவது இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில ஒண்ணு நம்ம கூட்டணியில இருக்கணும், இல்லைன்னா கூட்டணியில இருக்கக்கூடாது. இல்லைனாக்கா இந்த பட்டியல் சமுதாயத்துக்கு ஒற்றை ஆளுமையா இருக்கக்கூடியவரை அரசியல் களத்துல இருந்து அப்புறப்படுத்தணும். இந்த 3 நோக்கத்தை தான் பாத்தீங்கன்னா இதுக்கான செயல். தொடர்ந்து இவருக்கு சரிங்களா நிறைய பாத்தீங்கன்னாக்கா உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு பல இடங்கள்ல சொல்றாங்க. ஆனா விஜய்க்கு நான் இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. விஜய்க்கு என்ன உயிர்ல என்ன அவருக்கு பாத்தீங்கன்னா இது இருக்கு, அச்சுறுத்தல் இருக்கு. இவருக்கு இல்லாத அச்சுறுத்தல் அவருக்கு இருக்குதா? விஜய்க்கு கொடுக்கக்கூடிய இசட் பிரிவு பாதுகாப்பை ஏன் பாத்தீங்கன்னாக்கா சரி ஓகே நாங்க திருமாவளவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒரு பட்டியல் சமுதாயம்னாக்க நம்ம எவ்வளவு ஈஸியா வேணாலும் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இங்க தமிழ்நாடு அரசும் சரி, என்ன நம்மளுடைய மத்திய அரசும் சரி, ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரே பார்வைன்னு தான் சொல்லுவேன். ரெண்டுடைய பார்வையுமே இந்த பட்டியல் சமுதாய தலைவர்கள் செய்திருக்காரோ செய்யலையோ, ஆனா அந்த இடத்துல அடிச்சது சரியான இது என்னதா இருந்தாலும் அதை எதுக்கு அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல என்ன இது இருக்கு? இப்ப அடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? இந்த இடத்துல நான் ஒண்ணு கேக்குறேன். இதே இடத்துல அவரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸோ அல்லது மித்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ அல்லது டிடிவி தினகரனோ ஏதோ ஒரு தலைவர்கள் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பின்னாடி வர்ற தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயோ நீங்க தெரியாம விழுந்துட்டீங்க, நீங்க போங்க சார், நீங்க திட்டுனதை நாங்க ஒரு பெருசா எடுத்துக்கல, நீங்க பார்த்து கையில அடிபட்டிருக்கா காலில் அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்டு தடவி கொடுத்து அனுப்புவாங்களா? இதே இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட இருந்தாலும் நேரா அந்த பைக்கை அடிச்சு நொறுக்கி உடைச்சி கொளுத்தி விட்டுப்பாங்க. அந்த ராஜீவ்காந்தியை பாத்தீங்கன்னாக்கா அடிச்சு கை காலை ஒடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கொடூரமான செயல்கள்ல அவங்களுடைய நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? போடான்னு சொல்லி தள்ளி விடுறாங்க, பைக்கை பிடிச்சி எங்கிட்ட எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. திமிரி பாத்தீங்கன்னாக்கா எதுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த ராஜீவ்காந்திங்கிறவர் அடிக்க போனனாலதான் அவங்க அடிச்சாங்க. ராஜீவ்காந்தி அந்த வீடியோல பாருங்க, ராஜீவ்காந்தி எகிரிக்கிட்டு போனாரா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. நான் வேணா உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் கட் பண்ணி தர்றேன். அந்த லொக்கே எந்த இடத்துக்கிட்ட அவர் எகிரிக்கிட்டு போனாருங்கிறத நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, நான் வீடியோவை தர்றேன். நான் செய்வது பூரா இவங்க அதாவது இவங்களை தூண்டி நம்ம இவங்களை பாத்தீங்கன்னாக்க நம்ம தனியால போயிட்டு இவங்களை நம்ம வம்புழுத்தா நம்மளை அடிப்பாங்க. அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இதை பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய வலையில அவரை சிக்க வச்சிடலாம். இன்னைக்கு எத்தனை ஊடகங்கள் சோசியல் மீடியாக்கள் இதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லுங்க. எல்லா இடைநிலை சாதி வரிகள் பூரா இதுக்கு பேசுறாங்க. என்னமோ இந்த வன்னியர்கள் இருக்கக்கூடிய பூரா பாத்தீங்கன்னா யோக்கியவான்கள் மாதிரி அப்படியே ஒரு அப்பாவிய அடிச்சுட்டாரு. இது எல்லாமே முழுக்க முழுக்க திருமாவளவன் மீது உள்ள வன்மம் மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா?
இல்ல இப்ப சாதி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எதிராக வந்து திரும்பி இருக்கு. இது சாதிய சண்டை மோதல் மாதிரி கொண்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா, இல்ல எப்படி இதை கொண்டு போலாம் பாக்குறாங்க அவங்க? அதாவது இந்த சாதிய இயக்கங்கள் பூராவே என்ன, இங்க இருக்கக்கூடிய சாதிய இயக்கங்கள் பூராவே ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு விஷயத்த வந்து மைய கருத்தா வச்சு இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த அரசியல் களத்துல இந்த சமுதாயத்துக்குன்னு எங்க சண்டை நடந்தாலும், நீங்க வடகாடு எடுத்துக்கோங்க, நீங்க வந்து மேலப்படாவூர்ல புல்லட் ஊட்டினதுக்காக இருக்கட்டும், எங்க சண்டை நடந்தாலும் அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நிக்கிறது ஒரு 20 தொண்டர்கள் 30 தொண்டர்கள் விசிகாரங்க தான் நிக்கிறாங்க. இவரை வந்து இந்த அரசியல் களத்துல இருந்து காலி பண்ணிட்டாக்க என்ன, இந்த மாதிரி யாரும் வரமாட்டான்ல. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஆர் சட்டத்தை நம்ம எளிதா வந்து கையாண்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ரத்து செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எல்லா சாதியவாதிகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனாலதான் இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதிய வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும், இல்ல சாதிய பாகுபாடா வேற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணணும்ன்றக்காண்டி பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக. இப்ப நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கிற வந்து ஏன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் நேரடியா பறையர்னு பேசலன்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் கேக்குறேன், அவ்வளவு பேரு பேசுறாங்களா பறையர் பறையர்னு, அப்புறம் எதுக்கு நான் பொதுவா போறேங்கிறவர் ஏன் பிடிச்சி உள்ள இழுக்கணும்? இப்போ நான் கேக்குறேன் இன்னொன்னு, திமுகவுல தனி தொகுதியில வெற்றி பெற்ற பறையர்கள் யாருமே கிடையாதா? அதிமுக ஓகேவா, அந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய பறையர்கள் யாருமே கிடையாதா? அவங்க எல்லாம் பறையர் ஓட்டுல தானே ஜெயிச்சாங்க. அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு அவங்க நீ ஏன் பறையருக்காண்டி பறையர் அரசியல் பேசல அப்படின்னு கேக்குறாங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? திமுக மாதிரி அதிமுக மாதிரி ஏன் உன்னால விசிகாவை பார்க்க முடியல? நீ பறையர் அரசியல் பேசுறேன்னா அதை வலுப்படுத்து, உன் பின்னாடி 1000 பேரை கொண்டுட்டு வா, உன் பேரு 10,000 பேரை கொண்டுட்டு வா உன் பின்னாடி. உன்னுடைய கருத்துக்களை நீ ஆழமா வை, அப்ப உன்னைய தேடி வருவான்ல. உனக்கான கூட்டத்தை நீ தான் திரட்டணும். அதை விட்டு நீனும் போயிட்டு என்ன மாதிரியா பேசி என் கூட வான்னு சொல்றது, இது என்ன மாதிரியான அரசியல் இது சொல்லுங்க? இல்ல ஒட்டுமொத்த மரவர் சமூகம், நாட்டு மரவர் சமூகம் அப்படின்ற இயக்கங்கள் திருமாவுக்கு எதிராக திரும்பி இருக்கு. இந்த ஒற்றை புள்ளியில தான் நீங்க சொல்றீங்கல்ல ஒட்டுமொத்த மறவர் சமுதாயம் அவருக்கு வந்து ஆதரவா இருக்குன்னு. இந்த ஒற்றை புள்ளியில தான் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்கு நேர் எதிராக முரணாக இருந்தாலும், ஏன்னா நான் வந்து தலித்தியத்தை வந்து தொடர்ந்து நான் எதிர்க்கிறேன். தலித்திய அரசியலை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா தலித் அரசியலை நான் வெறுத்தாலும் என்னுடைய ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒரு பறையனை ஒட்டுமொத்த சாதி வெறிகள் எதிர்த்தாலும் அந்த நேரத்துல வந்து ஒரு பறையனா நான் வந்து திரும்ப பின்னாடி நிற்பேன். அதுக்குதான் நான் அந்த வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்ப நீங்க இப்ப சொல்ற மாதிரி இப்ப பாதிக்கப்பட்ட ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், அப்ப அவரு சமூக சார்ந்த ஆட்கள் வந்து திரும்ப திரும்ப அவர் பாதிக்கப்பட்டாருன்னு நீங்க வந்து ஒரு பொய்யான கட்டமைப்பை இங்க வைக்கிறீங்க. அவரு இது பண்ணுனா இந்த விஷயம் நடக்கும், இதை வச்சு நம்ம ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி திருமாவளவனுடைய பெயரை வந்து டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு அவரே வந்து திட்டமிட்டு 2 அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம இந்த விஷயத்த செஞ்சிடணும். யாருமே வழக்கறிஞர் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவர்தான் முன்னாடியே வழக்கறிஞர் தொழில பண்ணக்கூடாதுன்ட்டாங்களா? அப்புறம் ஏன் நீங்க வழக்கறிஞருங்க? அவர் வழக்கறிஞர் கிடையாது, பார் கவுன்சிலர் கிடையாது அவரு. சரிங்களா? அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன ஒரு பெண் நீதிபதிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ப்ரப்போஸ் லெட்டரோ ஏதோ ஒரு லவ் லெட்டரோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு. அவங்க கேஸ் கொடுத்து அதான் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. அவங்க கேஸ் கொடுத்து 2 வருஷம் வந்து முன்னாடியே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பார் கவுன்சிலர் எல்லாத்தையும் புடிக்கிட்டாங்க. சரிங்களா? அவர் வந்து அவர் அட்வொகேட்னு நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கான தகுதியானவரே கிடையாது அவரு. இப்ப அவருக்கு அந்த இது இல்லைங்க. நம்மள வந்து பாத்தீங்கன்னா தன்னை நிலைநாட்டிக்கிறதுக்கு ஏதோ ஒரு இது வந்து தேவைப்பட்டிருக்கு. சரி, இவங்களுக்கு ஒரு பகடை காயா போயிட்டு 4 அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம பேர் வெளியில வந்துடும், அதை வச்சு நம்ம 4 காசு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னொன்னு கேக்குறேன், அடிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு படுத்திருக்காருன்னு சொல்றீங்க, உட்காந்து 1 மணி நேரமா பெட்டிஷன் எழுதியிருக்காரு. அடி வாங்கி முடியாதவர் எப்படி அவரால் பெட்டிஷன் எழுத முடியுது? இல்ல அதே மாதிரி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு.
தம்பி நீங்க எல்லாம் ஐயோ எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு போனாக்கா வாங்கப்பான்னு சொல்லி உனக்கும் ஒரு பெட்டு போடுவாங்க. இல்ல சிகிச்சை வந்து அங்க பண்ணாம தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க இப்ப வந்து அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அட்மிஷன் போட்டவொன்னா 4 நாள் அங்க இருக்கணும்பாங்க. உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்க, நீங்க நல்லா இருக்க உடம்புக்கு ஏதாவது மருந்தை செலுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். சரிங்களா? அது வேற சிக்கல்ல விட்டுரும். நான் தனியாருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 20,000 காசு கொடுத்து சும்மா ஒரு ஒரு குளுக்கோஸை மட்டும் ஏற்றி விடுங்க, என்ன ஒரு மூக்கில் டீப்பு மாதிரி போட்டு விடுங்க, சும்மா அப்படி மூக்கில் வச்சுட்டு ஒரு பேண்டேஜை போட்டு விட்டா உங்களுக்கு என்ன தெரிய போகுது? வீடியோ எடுக்கிறவங்களுக்கு அதை அப்படியே வந்து நியூஸ்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஐயோ முடியாம கிடக்குறாரு பண்றாரு அப்படின்னு இப்படிதான் வந்து அதுதான் சொல்றல, ஒரு விஷயத்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணி திருமாவளவனுடைய பெயரை இங்க வந்து அவப்பேராக்கணும். இதுதான் இவங்களுடைய ஒரு சிம்பிளான கான்செப்ட். எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திருமாவளவன் ஏன் இறங்கல? அந்த இடத்துல இறங்கி ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே, அங்க வந்து பார்த்தோன்னா இது பண்ணியிருந்தாருன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கருத்தும் இருக்கு. நான் கேட்குறேன், ஏன் இறங்கணும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இடத்துல என்ன இவரை இல்லாம என்ன வேற தலைவர்கள் என்ன அது வந்து இப்ப எடப்பாடி இந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் இறங்கி வந்துருவாரா? அன்புமணி ராமதாஸ் இருந்தா இறங்கி வந்துருவாரா? வைகோ இருந்தா இறங்கி வந்துருவாரா? ஏன் இறங்கணும்னு கேக்குறேன். இவங்க எல்லாம் இறங்குனாக்க அது அவங்களுடைய நோக்கம் அதுதான். இவர் கீழே இறங்குவாரு, சுத்தி நிக்கிற அந்த 7 பேரும் 10 பேரும் இவரை போயிட்டு அடிப்பாங்க. ஒருவேளை அவர் இறங்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மறைஞ்சிருந்த ஒரு 7 பேர் 8 பேரும் அவரை தாக்கி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது கையில ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காங்க, அதை தாக்கி அவருக்கு ஏதாவது உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல ஒரு நீதிமன்றத்துல இது நடக்குமா? ஒரு நீதிமன்றத்துல எத்தனையோ இது போல விஷயங்கள் நடந்திருக்குது. இதை விட பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் வந்து நீதிமன்ற வாசல்ல நடந்திருக்குது. நீங்க என்ன நடக்குமான்னு கேக்குறீங்க? நீதிமன்றத்தை தான் இவங்க வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு சமுதாயத்துடைய ஒரு தலைவரா இருக்கவரை இவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க பாருங்க. இது எங்க இருந்து வருதுன்னா இவங்களுடைய சாதி வன்மத்துல இருந்து வருது. பட்டியல் சமுதாய தலைவர் தானே, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கேட்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம் ஆயிடுச்சு இவங்களுக்கு. இங்க பேசுறவங்க ஏன் இறங்கலன்னு கேட்டாக்க, இவங்க இறங்குனாக்க இவர் ஏதாவது பண்ணலாங்கிற போட்ட பிளான் இவங்க, அது இங்க வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இப்ப நான் கேட்ட தலைவர்கள்லாம் இவங்க வந்து இறங்கி போயிட்டு வந்துருவாங்களா? அவ்வளவு பெரிய யோக்கியவான்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பத்திரிகைகளை பேசுறவங்க பூராவும் காசு வாங்கிக்கிட்டு பேசுறவங்க, குடிகாரங்க. முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, சேனல்ல பேசுவோம். இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதேசி கீதேசி இவங்க எல்லாம் வந்து ஏதோ பார்ல உட்காந்து பேசி தானே மாட்டினாங்க. இந்த மதன் கௌரிங்கிற யாரோ ஒருத்தர் வந்து வீடியோ ட்ராப் பண்ணி போட்டாரு. ஆமா ஆமா ஆமா, ஐடி விங்ல வந்து ஏதோ பேசியிருக்காங்கன்ற மாதிரி. இந்த மாதிரி இங்க இருக்க பூரா மீடியாக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன பெய்டு மீடியாக்கள். நீ 10,000 காசு கொடுத்தீங்கன்னா உனக்கு பேசுவாங்க. என்ன காசுக்கு வாயை விட்டு பொழைக்கிறவங்க தான் முக்காசி பேர் இங்க இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சொல்ல கிடையாது. என்ன இந்த செய்தியை கேட்டுட்டு யாருக்கெல்லாம் கோவம் வருதா, கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆளுகிட்ட காசை வாங்கிக்கிட்டு பேசுறாங்கன்னு தான் அர்த்தம். சொல்லுங்க பழனி. அதனால நம்ம என்ன எந்த இடத்துலையும் நம்மளுடைய தலைவர்களை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா அவனுடைய சமுதாயத்துக்கு உண்மையா இருக்கிறாங்க, அவனுடைய சமுதாய தலைவர்களுக்கு உறுத்தா இருக்காங்க. என்னுடைய அரசியல்ல முரண்பாடு ஏற்படுதா பரவாயில்ல, ஆனா மாற்று சமுதாயம் ஒருத்தன் வந்து அவரை விமர்சனம் பண்ணுனா அந்த இடத்துல நான் என்னுடைய இயக்கம் சார்பா அவருக்கு உறுதுணையா நிற்போம். அது இவருக்குன்னு இல்லை, எந்த தலைவர்களா இருந்தாலும். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் ஜெகன்மூர்த்தியாருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அழுத்தம் கொடுத்தது. அதுக்கு நம்மளுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கோம். எந்த தலைவர்கள் வந்தாலும் அந்த தலைவர்களுக்கான கண்டனத்தை நான் தொடர்ந்து பதிவு பண்ணுவேன். நான் அவங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். நான் நன்றிங்கண்ணே, இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுக்கு செலவழித்தது நன்றி. நன்றி நன்றி பள்ளி.